அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் நித்திரையிலிருந்து எங்களை கண்விழிக்கச் செய்து, இந்த வாரத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக எங்களை ஆண்டவரே வாழ்வதற்கு நீர் எங்களை தெரிந்து கொள்ளும்படி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண்பதற்கு, ஒரு வாரத்தின் துவக்க நாளை காண்பதற்கு தேவன் நம்முடைய கண்களுக்கு கிருபை கொடுத்தார். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் தேவ சத்தியங்கள் நம்மை எப்படி ஈர்க்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை கொண்டு நாம் ஆண்டவருக்கு நம்மை எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை சில சத்தியங்களின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு ஊழியங்கள், எத்தனையோ விதமான ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ இயக்கம் இந்த லோகத்தில் அதிகமாக ஊழியம் செய்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் மக்கள் சீர்திருத்தம் அடைவது இல்லை. ஏனென்றால் எந்த அளவு ஊழியம் நடக்கிறதோ அந்த அளவு கிறிஸ்தவ மக்களும் ஆண்டவரை பின்பற்றாது போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களும் வாழ்கிறார்கள். எனவே இது நிமித்தம்தான் என்னவோ தெரியவில்லை, அநேக சாட்சிகள் நம்மிடத்தில் காணப்படுவது இல்லை. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஊழியத்திலே அவர் தன்னை அர்ப்பணித்த போது இன்றைக்குரிய நாகரிகமான உலகத்தில் இன்றைக்குரிய இந்த உலகத்தின் நாகரிகம் அக்காலத்தில் அவர் வாழ்ந்த போது இல்லை. ஏறக்குறைய நம்மை காட்டிலும் மிகுந்த பின்தங்கிய நிலையில் கலாச்சாரங்கள், நாகரிகங்கள், வாகன வசதிகள் எல்லாமே குறைவுதான் காணப்பட்டது. ஆனாலும் இன்றைக்கு அதை காட்டிலும் பன்முறை அதிகமாக்கப்பட்டு பல மடங்கு எல்லாவற்றிலேயும் விருத்தி அடைந்து காணப்படுகிற இந்த லோகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், மக்கள் பெருக்கம் அதிகமாக பாவங்களுடைய விளைவுகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், பொறாமைகள் இவைகள்தான் அதிகமாகி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் ஒரு முறை 40 நாள் சத்துருவானவனால் அனுமதி பெற்று, பரிசுத்த ஆவியானவரால் அனுமதி பெற்று சோதிக்கப்பட்டதற்கு பின்பு அவர் கலிலேயா கடலோரத்திலே தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். அப்பொழுது அவர் அங்கு சுற்றித் திரிந்த தேசங்களிலே, இடங்களிலே அங்குள்ள பிணியாளிகளையும் சுகமில்லாதவர்களையும் அங்கு அவரிடத்தில் கொண்டு வந்தபோது அவர் எல்லா வியாதிகளையும் சுகவினத்தையும் சொஸ்தமாக்கினார். இந்த கீர்த்தி சிரியா தேசமெங்கும் பரவலாயிற்று. பின்பு அநேக மக்கள் வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு யாரிடம் போவது, என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆனால் அவர்களை சில மக்கள் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்களை சொஸ்தப்படுத்தி கொண்டு சென்றார்கள். இந்த வாக்கியம் மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார்.
அன்பு பிள்ளைகளே, இதுதான் ஊழியம். இதை செய்தது யார்? போதகர்களா, பிரசங்கிமார்களா, அல்லது மத தலைவர்களா, குருமார்களா என்றால் இல்லை. ஒரு சாதாரண மக்கள், சக மக்களோடு, வியாதிக்காரர்களோடு வாசம் பண்ணின மக்கள் ஆண்டவருடைய குணமாக்கும் வரங்களை அறிந்து அவரிடத்தில் கொண்டு சென்றால் இவர்களை சொஸ்தமாக்க முடியும் என்று நம்பி விசுவாசித்து கொண்டு வந்த அந்த பிள்ளைகள். அப்படி என்றால் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஊழியத்தை நாம் இன்றைக்கு எப்படி செய்கிறோம்? நாம் மக்களிடத்தில் சென்று ஊழியம் செய்கிறோம். அது அல்ல ஊழியம். மக்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதுதான் ஊழியம். நாம் அவர்களிடத்தில் சென்று ஊழியம் செய்வது ஊழியம் அல்ல, மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவது ஊழியம். இந்த ஊழியத்தை அன்றைக்கு அந்த மக்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி செய்து கொண்டு வந்தது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் பிரசித்தி பெற்றது. மக்கள் அநேக வியாதிகளிலிருந்து சொஸ்தமாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, மார்க்கு 2வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், இயேசுவானவர் ஒரு வீட்டிற்கு ஜெபக்கூட்டம் நடத்த வரும்போது அவர் வந்திருந்ததை கேள்விப்பட்ட மக்கள் அங்கு தன்னுடைய அந்த ஊரிலே ஒரு பிடியாளியாய் இருந்த ஒரு மகனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்படி கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியாத அளவிற்கு கூட்டம் நிரம்பி இருந்தது. ஆனால் அவருடைய விசுவாசம் என்னவென்றால், எப்படியாவது இவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அந்த வீட்டில் இருந்த கூரையை பிரித்து அவனை கட்டிலில் இறக்கி கொண்டு வந்தார்கள். அவனை பார்த்த ஆண்டவர், மகனே, உன் விசுவாசம் மிகவும் பெரியது, உன் வியாதிகள் நீங்கி நீ சுகமடைவாயாக என்று ஆண்டவர் அந்த வியாதியஸ்தனை சொஸ்தமாக்குகிறார். இது யாருடைய காரணத்தின் நிமித்தம் வந்தது என்றால், வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 2வது அதிகாரம் 5வது வசனம், இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். சற்று யோசிப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ விதமான ஊழியங்களை மக்கள் செய்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். தங்களை தாங்களே போதகர்கள் என்றும், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்றும், பரிசுத்தவான்கள் என்றும் தங்களுடைய பெயருக்கு பின்னால் போட்டிருந்தால் அவர்கள் ஊழியக்காரர்களா? இல்லை. வேதம் அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை. ஊழியக்காரர்கள் என்பது என்னவென்றால், தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமையினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 29, 30வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு சில ஊழியக்காரர்களுக்கு பின்னால் பெயர் பலகையிலே அவருக்கு பெயர்களுக்கு பின்னால் ஆண்டவருடைய வரம் பெற்றவர்கள், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், சில போதகர்களுக்கு பின்னாலே தங்களுடைய கல்வியின் அந்த படிப்பின் மகத்துவத்தை சொல்லி டாக்டர் வேறு என்னென்னவோ போடுகிறார்கள். ஆனால் போடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. அவர்களால் செய்யக்கூடாத காரியத்தை ஒரு விசுவாசி, ஒரு புறஜாதி மக்கள் செய்கிறார்கள் என்று கண்டால், எத்தனை பேர் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பக்கம் கொண்டு சென்று இருக்கிறார்கள்? சற்று யோசிப்போம். ஊழியம் என்பது போதகம் பண்ணுவதனாலோ பிரசங்கம் பண்ணுவதனாலோ
ஜெபம் பண்ணுவதினாலோ பாடல் பாடுவதினாலோ ஊழியம் அல்ல. ஊழியம் என்பது மக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவது. அப்படி என்றால் அவருடைய மகத்துவத்தை மக்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவது. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள் இருந்து கொண்டு நாம் மக்களை தேடி செல்கிறோம், அது அல்ல ஊழியம். மக்கள் நம்மை தேடி ஆண்டவரை தேடி வர வேண்டும், அதுதான் ஊழியம். அன்பு பிள்ளைகளே, என்னை ஒரு ஊழியக்காரர் கொண்டு வந்தார். நான் ஆண்டவரை அறியாத ஒரு மகனாக இருந்தேன். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை எந்த போதகரும் கொண்டு வரவில்லை. என்னை ஒருவர் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய பக்கம் என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டுவிட்டார். அவர் ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர். அவர் முதலாவது என்ன சொன்னார் என்றால், தேவனுடைய நம்பிக்கையிலே நான் எப்படி வளர வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உலக ஈடுபாடுகளிலே எவ்வளவு நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுவினுடைய அன்பை சொன்னார். என்னை ஆண்டவர் பக்கம் அவர் அழைத்து வந்தார். என்னை இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் அவர் அழைத்து வரவில்லை என்றால் நான் இன்றைக்கு ஒரு போதகனாக இருந்திருக்க மாட்டேன். அன்பு பிள்ளைகளை, இதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியம் என்பது மக்களை ஆண்டவருடைய அன்பில் வழிநடத்துவதுதான் ஊழியம். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள்? நாம் ஜெபம் பண்ணினால் போதும், போதகம் பண்ணினால் போதும், ஒரு திருச்சபைக்கு போதகராக தலைமை போதகராக இருந்தால் போதும் என்று நினைப்பது ஊழியம் அல்ல, ஊழியக்காரன் அல்ல. ஊழியம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்று மக்களை சந்தித்து அவருடைய ஏழ்மையிலும் அவர்களுடைய இயலாமையிலும் அவர்கள் துக்கத்தோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அனுபவத்தையும் அவர்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு சொல்லி ஆண்டவர் பக்கம் திருப்புவதுதான் ஊழியம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான வேத பிள்ளைகளை, இன்றைக்கு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் செய்தால் ஊழியராகிவிட முடியாது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஊழியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் பணத்துக்காகவே ஊழியம் செய்கிறார்கள். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆதாய தொழிலுக்கென்று சிலர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி பக்க வழியால் நுழைந்திருக்கிற யூதாவின் புத்தகம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அந்த வாசகம் நமக்கு தெரியும். நாம் ஆண்டவரை தேடி சென்றால் ஆண்டவர் நம்மை தேடி வருவார். நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆண்டவர் நம்மை அதிலிருந்து நீங்களாக்கி விடுதலை கொடுப்பார். நாம் ஆண்டவரை தேடவில்லை என்றால் நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் இன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் ஆண்டவருக்குள் மகிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமையிலே நாம் தேவனுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி நம்மை தூண்டுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து, அவரே தேவன் என்று நாம் அறிந்து அவருக்குள் நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது, நாம் அவருடைய அன்பின் வழியிலே நடக்கும்போது
நாம் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதை வழிநடத்துவதற்கு ஒரு ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. என்ன நிலையில் இருந்தாலும் நாம் ஆண்டவரை ஒரு ஆதாயத்திற்கென்று எண்ணாமல் நம்முடைய நல்ல வாழ்க்கையில் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய ஜீவிதத்திலே இந்த பூலோக வாழ்க்கையோடு நம்மை தள்ளிவிடாமல் மேலும் ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப் போகிறார் என்பதை நம்பினோம் என்றால், அப்பொழுது நாம் ரட்சிப்பின் பாதையிலே நம்மை நடப்பதற்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடப்பதற்கு தேவ சமூகத்தில் நாம் எந்த அளவு தேவனை சார்ந்து வாழ்கிறோம் என்பதை யோசித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று எரேமியா பக்தன் சொன்னது போல, நாம் வழிகளிலே நின்று நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீரே எங்கள் நல்ல பலனாளி, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் ஆத்ம நேசர், நீரே எங்களுடைய வழிகாட்டி என்பதை நாங்கள் அறிந்து, உம்மிடத்தில் வருவானே நீர் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் உம்மை அண்டி ஜீவிக்கிற, உமக்கென்று நாங்கள் பணி செய்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்த தாக்கத்தை என் தேவன் ஆண்டவரே கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய தெய்வீக சிந்தை, உம்முடைய நல்ல ஒழுக்கத்தின் வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே தங்கும்படி எங்களை புது சிருஷ்டியாக மாற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பாதையை காண்பிக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.